என்னப்பா கணேசா. அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி வாசாய் வித்மகே சாந்தஸ்வரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். தெய்வத்தின் குரல், தெய்வத்தின் குரல் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்கணும். இன்னைக்கு நடத்துன்னு இருக்கிறது 3ஆம் பாகம்தான், குல வாழ்க்கையை கொள்க. பரமாச்சாரியார் என்ன சொல்றார்? நம்மளோட பிறப்பை பூர்வ கர்மாவை அனுசரித்து ஈஸ்வரனே நிர்ணயம் பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். நாம் ஏதோ ஒரு மதத்தில் சம்பிரதாயத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னாக்க அது கர்மாவால் தான். அதையும் ஈஸ்வரன் தான் நிர்ணயம் பண்ணுறார். நாம் கர்மாவை போக்கிண்டு நம்மளை மேம்படுத்தி கொள்ள முயலணும். அப்போ சம்பிரதாயத்தையும் குல ஆச்சாரத்தையும் முதல்ல காப்பாற்றணும். நம்ம குரு என்ன சொல்கிறாரோ அப்படி நடந்தாலே போகிறோம். கர்ம சேஷத்தினால அபூர்வமாக இருக்கிற இந்த ஜீவனுக்கு அந்த சேஷம் தீர இந்த அபூர்ண சாரமே உதவி பண்ணும். சமயாச்சாரமே உதவி பண்ணும். முதல்ல பகவான்கிட்டக்க அசையாத நம்பிக்கையும் பக்தி விஸ்வாசம் வச்சு, நீ எனக்கு இப்படி ஜென்ம தந்திருக்க, நான் அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியால் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஆச்சாரியால் ஈஸ்வர ஸ்வரூபம்ங்கிற நம்பிக்கையும் நமக்கு வேணும். யோ பிரம்மானாம் விதாதி பூர்வம் யோவை வேதாச்ச பிரகினோதி தஸ்மை தம்ஹ தேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முழு ஷூர்வை சரணமகம் பிரபத்தியே. மேதாவியால் தான் முட்டாளை விட ஜாஸ்தி கெடுதல் உண்டாகிறது. நமக்கெல்லாம் குருபக்தி போறவே மாட்டேங்கிறது. நமது சம்பிரதாயத்துக்கு மூலமாக குருமார்களும் முக்கிய குருமார்களும் இருந்த மகா பெரிவாளே தங்கள் குருமார்களிடம் பக்தி செலுத்தி இருக்கார். ஆதி குரு தட்சிணாமூர்த்தி அவர் கூட ஒரு குரு கிட்டக்க சிஷ்யனாகி உபதேசம் வாங்கி கொள்ளணும் அப்படின்னு இருக்கு. பரமேஸ்வரன் சொந்த குழந்தைகள்கிட்ட கை கட்டி வாய்ப்பொத்தி பிரணவோபதேசம் வாங்கின்னு இருக்கார். ஞானமே வடிவமான அம்பாள் அவளும் பதியான ஈஸ்வரன் கிட்டக்க சிஷ்யாகி உபதேசங்கள் வாங்கின்னு இருக்கார். ஈஸ்வரன் அம்பாளுக்கு உபதேசம் பண்ணினது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரநாம தத்துல்யம் ராமநாமவனானன. 3 தடவை ராமநாம சொன்னாக்க அது சகஸ்திரநாமம் சொன்னதுக்கு சமம். ராமநாம மகிமையை சொல்லும் ஸ்லோகம் அம்பாளுக்கு ஈஸ்வரனே உபதேசம் பண்ணினது தான் அப்படின்னு விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்கிறவாளுக்கெல்லாம் தெரியும். ஜம்புகேஸ்வரம் அதாவது திருவானைக்காவல் அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாள் ஈஸ்வரன்கிட்ட உபதேசம் வாங்கி கொள்றதாக ஸ்தலபுராணத்திலேயே இருக்கு. மகாவிஷ்ணு ராமா கிருஷ்ண அவதாரத்தில் வசிஷ்டர் சாந்திவினி இவா கிட்டக்க பரம பக்தியோட குருகுலம் வாசம் செஞ்சுருக்கார். அது மட்டுமா, கிருஷ்ண பரமாத்மா சுதாமா அதாவது குச்சேலர் என்கிற சக பிரம்மச்சாரிகளோட காட்டுக்கு போய் இடி மழையில கூட சாந்திவினி குருவுக்காக சமித்து அதாவது சொல்லி பொறுக்கிண்டு வந்து கொடுத்துருக்கார். ராமர் வசிஷ்டர் சொன்ன பிரகாரம்தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார். இது மட்டும் இல்லை, குரு பரம்பரையில் தத்தாத்திரேயருக்கு ரொம்பவும் உன்னதமான ஸ்தானம் உண்டு. அவரே மண், தண்ணு, மலைப்பாம்பு, குளவி, ஒரு தாசி, வேடன், ஒரு சின்ன குழந்தை உள்பட 24 பேரை குருன்னு சொல்லிக்கிறார். அவா கிட்ட இருந்து என்னென்ன பாடம் கத்துண்டேங்கிறத பாகவத்திலையும் சொல்லி இருக்கார் அவர். ஆதிசங்கரின் குரு பக்தியை அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.